என்னோட கல்யாண பத்திரிகையில நான் ஒரு கவிதை எழுதிட்டேன். அந்த கல்யாண பத்திரிகையில என்ன கவிதைனா, அதாவது தேவதை தேவையில்லை தெளிந்த நல் வதனம் போதும், தேவதை தேவையில்லை தெளிந்த நல் வதனம் போதும், வைர நகை எதற்கு வழித்துணை யாதல் இன்பம் அப்படின்னு வரிசையா வரும். சமயத்தில் நிலவு என்பேன் சமையலில் உதவி செய்வேன், சமயத்தில் நிலவு என்பேன் சமையலில் உதவி செய்வேன், எழுதிடும் பாட்டுக்குள்ளே எங்கேனும் உன்னை வைப்பேன், ஒரே ஒரு கோரிக்கைதான் உன்னிடம் வைப்பதற்கு, வேலைக்கு கிளம்பும் போது அழுவதை தவிர்க்க வேண்டும், வெறுங்கையோடு திரும்பி வந்தால் வெகுளியாய் சிரிக்க வேண்டும் அப்படின்னு எழுதிருந்தேன். ஆனா அது எழுதுனதுனால என்ன தெரியல, அவங்க கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் ஒரு நாள் கூட வீட்டுக்கு வெறுங்கையோட போனதே கிடையாது. ஏதேனும் ஒரு கவரோடு தான் நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தான் என்னை வரவேற்பார்கள். என்று இன்னும் ஒரு நாள் வெறுங்கையோடு நான் போயிருந்த போதும் கூட அவர்கள் அதே மகிழ்ச்சியோடு தான் இருந்தாங்க. ஒரு 6-8 மாசம் கழிச்சு ஒரு நாள் அவங்க திடீர்னு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, அந்த கடிதத்தில் நீங்க எழுதிருந்தீங்க, அது ரொம்ப கல்யாண பத்திரிகைக்கு முன்னாடியே, என்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கல்யாண பத்திரிகை இருக்கும்போது நான் படிச்சு ரொம்ப ரசிச்சேன். அப்படி சொன்னவங்க முத பொண்ணு பார்க்கும்போது என்ன கேட்டாங்க, ஏங்க சினிமாவில பாட்டுன்னு ஒருத்தர் தனியா எழுதுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. பாட்டுன்னு ஒருத்தவங்க எழுதுவாங்களான்னு கேட்ட ஒருத்தர் என் பாட்டுல குறை சொல்றாங்க இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்கனாக்க, என் வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்களை மெல்ல மெல்ல வாசிக்க தொடங்கினார்கள் என்பது ரொம்ப முக்கியமானது.